70வது பேங்காக் ஜெம்மன் ஜுவல்லரி நீங்க பாருங்க, அண்ணன் வந்து 70வது ஷோ அட்டெண்ட் பண்றாங்க. மக்கள் வந்து ஸ்கிரீன் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க. பாருங்க, சைலண்டா வேலை பாக்குறாங்க. நாளைக்கு காசு அடிக்கிறது பூத்து சொன்ன மாதிரி போட்டிருக்கானா. திரும்ப அவங்ககிட்ட சொல்லிருக்கீங்க நடக்கும், ஆனா நடக்காம இருக்காதுல. எக்ஸிபிஷன் என்னமோ நாளைக்கு தான், ஆனா இந்த பூத்து மட்டும் தான் களை கட்டி போய் இருக்குது. ஜெம்ஃபேருக்கு வர்றவங்க கண்டிப்பா அவங்க கொடுக்குற அந்த பேட்ஜ், எக்ஸிபிட்டர் பேட்ஜ் இருந்தா மட்டும்தான் உள்ள விடுவாங்க. நாளைக்கு ஜெம் ஷோ நடக்குது பாருங்க, எல்லாம் ஆயத்த பணியில இருக்கிறாங்க. அதுக்குள்ளேயே அந்த ஜெம் ஷோ செட்டிங்கு, லைட்டிங்கு, டேபிள், இது சம்பந்தமான அந்த தனி கம்பெனிகள் எல்லாமே செட்டு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ராவு பகலா உட்காந்து வேலை பார்ப்பாங்க. ஏன்னா 5 நாள் ஷோங்கும் போது உங்களுக்கு 2 நாளா உட்காந்து இரவு பகலா வேலை பார்க்குறாங்க. நாமளும் அங்கே எக்ஸிபிட் பண்றதுனால, எக்ஸிபிட்டரா இருக்கிறதுனால அதுக்குள்ள ஆயத்த பணிகளுக்கு தாண்டி வந்திருக்கிறோம். நாளைக்கு ஷோ நடக்குது. நாங்க எப்ப எக்ஸிபிட் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி ஒரு கைவண்டி ஒன்று வச்சுக்கிடுவோம். அப்ப நம்ம கொண்டு வர்ற அந்த சாமான ஈஸியா தள்ளிட்டு போறதுக்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஃபுல்லா செக்யூரிட்டி பயங்கரமா இருக்கும். ஏன்னா பாதுகாப்பு கருதி எல்லாமே QR கோடை அக்செப்ட் ரீட் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. இல்லாட்டா எல்லாரும் உள்ள போக முடியாது. இப்போ நம்ம இவர் ஆஃபீஸ் ஸ்டாஃபு, இவர் வந்து செருப்பு போட்டுட்டு வந்ததுனால இவர் விடமாட்டாங்களாம். ஷூ போட்டுக்கணும் கம்பல்சரியா. வர்ற ஆட்கள் வந்து இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து ஷூ போட்டால் தான் உள்ள விடுவாங்களாம். மக்களே, இன்று நாம பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னு சொன்னா, இன்டர்நேஷனல் ஜெம் ஃபேர். நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, இந்த இன்டர்நேஷனல் ஜெம் ஃபேர் என்னங்க இவ்வளோ பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஹாலில் பல 1000 பூத்துகள் இருக்குது, எப்படி செட் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நாமளும் இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 23 வருஷமா இருக்கிறோம். இந்த பேங்காக் ஜெம் ஃபேரை நான் மட்டுமே கிட்டத்தட்ட 2001 ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இது வரைக்கும் 23 வருஷமா தொடர்ந்து இந்த ஃபேர்ல கலந்துருக்கிறேன். தாய்லாந்தில் நடக்கிற இந்த ஜெம்மன் ஜுவல்லரி ஃபேர் வந்து செப்டம்பர் மாதம் நடக்கும். அதுபோல் பிப்ரவரி அல்லது மார்ச் 1 நடக்கும். வருஷத்துக்கு 2 ஷோ நடந்துட்டு இருக்குது. இதுதான் நம்மளுடைய பூத்து. ஷோ நாளைக்கு நடக்குது. இன்றைக்கு ஆயத்த பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லாமே எல்லாம் துரிதமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நண்பர்களை பாருங்க, எவ்வளோ துரிதமா, ஆர்வமா, சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நாளைக்கு நேரம் எப்படி இருப்பாங்க, இன்னைக்கு எவ்வளோ முகத்துல எவ்வளோ டென்ஷன்ல இருக்காரு பாருங்க. நாளைக்கு இந்த முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாருங்க. நம்ம மக்கள் வந்து ஸ்கிரீன் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க பாருங்க. சைலண்டா வேலை பார்க்குறாங்க நாளைக்கு காசு அடிக்கிறதுக்கு. இங்க அண்ணன்மார்கள்லாம் ரொம்ப பிஸி ஆகிக்கிறாங்க. எப்படி வேலை எத்தனை மணிக்கு வந்தீங்க? 70வது பேங்காக் ஜெம்மன் ஜுவல்லரி. நீங்க பாருங்க, அண்ணன் வந்து 70வது ஷோ அட்டெண்ட் பண்றாங்க. 2006ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. ஆமா ஆமா. ஆனா எப்பவுமே எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வேலை நடக்குமா? ஆமா, ஒரு நாளைக்கு முன்னாடியே நாங்க வந்து இந்த லைட்டிங், போஸ்டர், செட்டப், லைட்டிங் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு போயிருவீங்க. பூத் அமைப்பு எப்படி இருக்குதா, சரியா இருக்குதாண்டி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு தான் ஷோ ஆரம்பிக்குது. பாப்பா, வாழ்த்துக்கள். நாளைக்கு பாப்போம். ஓகே. எப்பவுமே வேலை செய்யறவங்களுக்கு சின்ன தவறுகள் நடக்க தான் செய்யும். இப்போ நம்ம பூத்துல வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, நம்ம சொன்னதுக்கு மாத்தமா ஷோகேஸ் கேட்டிருந்தோம். ஃபுல்லா என்ன செஞ்சிட்டாங்க, அந்த டேபிளே போட்டாங்க. இப்போதான் வந்து அந்த இன்சார்ஜ் அந்த கம்பெனியில போய் நேரா பேச போறோம். நாங்க கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ்கான். இது வந்து இந்த டேபிள், ஃபர்னிச்சர் ஐட்டங்கள்லாம் இவங்க தான் ஃபுல்லா செட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை, இஷ்யூ ஒழுங்கா பண்ணலைன்னு சொன்னா இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். 24 hours சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க. இங்க என்ன பிரச்சனை, பூத்து போட்ட மாதிரி வரலையா? நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம் டேபிள். நம்ம ஆர்டர் பண்ணதை விட எக்ஸஸா போட்டு வச்சிருக்காங்க. அதனால வந்து நம்ம இன்னொருத்தர் ஆர்டர் பண்ணி ஷோகேஸ போட முடியாம இருக்கு. சரி, இப்ப என்ன சொன்னாங்க? டேபிள் எக்ஸஸ் டேபிள் ரிமூவ் பண்ணாதான் வந்து நம்ம இருக்கிற இதை போட முடியும். சரி, அது போட்டு தந்துருன்னு சொல்லிட்டாங்க. பேசிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா உங்களுக்கு என்ன இது பூத்துல என்ன எல்லாம் செட் பண்ணிருக்காங்க கரெக்டா? இது எவ்வளோ பெரிய எக்ஸிபிஷன் ஹாலில் வந்து பார்க்கிங் ரொம்ப அத்தியாவசியம். அந்த பார்க்கிங் ஈஸியாக கிடைக்காது. அந்த எக்ஸிபிட்டர் கூப்பன், பார்க்கிங் கூப்பன் ஃபார் எக்ஸிபிட்டர், இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இவர் வந்திருக்கிறாரு. அதை முதல்ல நம்ம வாங்கிடணும். ஏன்னா கிடைச்சிருச்சா? எத்தனை மணி நேரமா ஃப்ரீ? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஃப்ரீயா? இன்றைக்கு மட்டும் ஃப்ரீயா? எப்பவுமே டெய்லி கூப்பன் தந்துக்கிறாங்களா? டெய்லி ஃபுல் தங்குவான் ஃப்ரீனா? புனியில் 12 ชั่วโมง. ஓகே, 12 மணி நேரம் எக்ஸிபிட்டருக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. நம்ம எப்போதுமே பூத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போவோம். அதுக்கு வந்து ஸ்க்ரீனும் அவங்களே கொடுக்குறாங்க. அதை சைன் போட்டு வாங்கிக்கிற வேண்டிதான்.
எல்லாமே நம்ம பேமெண்ட் மொத்தமாகவே பண்ணிடுறோம். அதுக்கு தகுந்த மாதிரியே எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களே அமைச்சு தந்துடுறாங்க. அந்த பூத்துக்கு மூடுற அந்த ஸ்க்ரீனு, அதுக்குள்ள கொக்கி எல்லாம் செட்டப் பண்ணி கொடுத்துட்றாங்க. அனிபாக்கேண்ணா என்ன வந்துருக்கீங்க? என்ன பிரச்சனை? எக்ஸிபிஷன் இந்த இதுக்கு வந்து ஃப்ரீ. ஹவ் யூ லீ? எவ்ரிதிங் குட்? ஓகே, வந்த வேலை முடிஞ்சது. ரைட்டு, போங்க பூத்தை செட் பண்ணுங்க. அதாவது எக்ஸிபிஷனுக்கு நம்ம பணத்தை கொடுத்தா மட்டும் போதாது. எவ்வளோதான் நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியான முறையில் பணத்தை கொடுத்தாலும் நம்மளும் நின்று சரி பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்கள், நாளைக்கு எக்ஸிபிஷன் போடுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி, ஃபர்னிச்சரு எல்லாமே ப்ராப்பராக மேப் போட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோம். அப்பவும் சில தவறுகள் வரதான் செய்யும். அதை சரி பார்க்கறதுக்கு தான் இப்போ நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது ஜெம் ஸ்டோன் ஜுவல்லரி இந்த சரக்குகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆஃபீஸில் இருந்து இந்த எக்ஸிபிஷன் கொண்டு வர்றதுக்கு பிரிங்ஸு, ஃபெராரி இந்த மாதிரி சர்வீஸு கேரியரை வந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு முன்னாடியே அவங்களுடைய பொருட்களை கொடுத்துடணும். அவங்க வந்து இங்கே சேஃப்டியாக ஒப்படைச்சிடுவாங்க. எல்லாம் நினச்ச மாதிரி இருக்குதா? எப்படி நடந்துட்டு இருக்கு வேலை? இப்போ தான் வந்தீங்களா? எல்லாம் சொன்ன மாதிரி அமைச்சிருக்கிறானா? எல்லாம் இருக்கா? ஓகே, பார்ப்போம் நாளைக்கு இன்ஷால்லா. பெருங்கொண்ட ஹாலு. நேற்று வரைக்கும் இது வந்து ஒரு ஃபுட்பால் மைதானம், ஒரு 10-15 இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் கிரவுண்டை உள்ளே வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹாலு. இது போல தான் மேலே ஒரு ஹால் இருக்குது. இது நம்ம வந்து இருக்கிறது அண்டர் கிரவுண்டில் இருக்கிறோம். மேல் ஃப்ளோர் வந்து ஜுவல்லரியும் இன்டர்நேஷ்னல் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க எக்ஸிபிட் பண்ணுறதுக்கும் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. கீழே உள்ள தளம் வந்து முழுக்க தாய்லாந்தில் கம்பெனி வச்சுருவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கு பூத்து? சொன்ன மாதிரி போட்டிருக்கானா? எலக்ட்ரிக் தான். சரி, காணாதா? 6 லைட் தான். 480 வாட்ஸ். சரி, 1000 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரி, ஆனா வர மாட்டேங்குது. 480லயே இதாயிடுச்சு, பீஸ் அடிச்சிருது, பிரேக்கர் ஆயிடுச்சு. இப்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க? வேலை நடக்கல. நடக்கும், ஆனா நடக்காம இருக்காதுல. வருவா. எக்ஸிபிஷன் என்னமோ நாளைக்கு தான். ஆனா இந்த பூத்து மட்டும் தான் களை கட்டி போய் இருக்குது. அண்ணமாருங்கெல்லாம் முத நாளே களை கட்டுற ஒரே பூத்து ஷா ஜெம்ஸ். எல்லாம் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. ஆனா வாங்க, கார்பெட் ரோலை பாருங்க இப்படி அடுக்கி வச்சிருக்காங்க. இது போல பல ஆயிரம் கார்பெட் ரோல் இங்க இருக்கும். இந்த ஒட்டுமொத்த ஹாலுக்கும் இந்த கார்பெட் தான் விரிக்கிறாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த கார்பெட் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த தளம் வந்து இப்படி தான் இருக்கும், சாதாரண தரை தான். அதுக்கு மேலே தான் இந்த கார்பெட்டை அவங்க விரிக்கிறாங்க. இப்படியும் காலையில் பார்க்கும்போது அப்படியே நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதையும் நாம் பார்க்க தான் போகிறோம். இந்த கார்பெட்டு ரோலை பாருங்கள், இதை தான் அப்படி விரிப்பாங்க. இந்த இடத்துல விரிக்கலை, ஒட்டு போடுறாங்க, அதை ஃபினிஷிங் பண்ணிக்கிட்டே வராங்க பாருங்கள் வேலை. ஒரு கார்பெட்டை வெட்டும் போது எவ்வளவு அந்த உதிரிகள் வேஸ்டேஜ் வருது பாருங்கள். இதுதான் எங்களுடைய பூத்து, சன்மூன் ஸ்டார். பாருங்கள், நாளைக்கு தான் எக்ஸிபிஷன் ஆரம்பம். அதுக்குள்ள ஆயத்த பணிகள் நாங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எங்களை வந்து கார்னர் சிங்கிள் பூத்து இது. ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி எடுப்பாங்க. சில பேர் இது 2 பூத்து, அவங்களுக்கு வந்து 3 வியூ கிடைக்குது. 2 பூத்து எடுத்தவங்களுக்கு 3 வியூ கிடைக்குது. எங்களுக்கு சிங்கிள் பூத்துங்கிறதுனால 1 வியூ கிடைச்சிருக்குது. சில கம்பெனிகள் வந்து 8 பூத்து 6 பூத்து அதுக்கு அந்த மாதிரி எடுப்பாங்க. இந்த எக்ஸிபிஷன் ஹாலை ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் எத்தனாயிரம் கம்பெனி, எத்தனையோ 100 கம்பெனிகள் வந்து ஒர்க் பண்ணுது. தாய்லாந்தில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து இங்கே வேலை பார்க்குறாங்க, ஒவ்வொரு தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக. சில வேலைகளை நாமளாக தான் பண்ணணும். பாருங்கள், அந்த லைட் நம்ம அந்த ஷோகேஸுக்கு தேவையான அந்த வெளிச்சம் தேவையில்லை, அந்த லைட்டு டியூப்லைட்டை நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதை செட் பண்ணுறதை கூட நம்மளாக தான், நம்மளுடைய ஆஃபீஸுக்கு இருக்கிற எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலைகளை பார்க்குறோம். நம்மளுடைய அந்த செல்ஃபை வந்து தேடிட்டு இருந்தோம். அந்த இடத்துல இருக்க வேண்டியது அவங்க சொல்றாங்க. அவர் சொல்றாரு, காலையில இந்த செல்ஃப் இங்க தான் இருந்துச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் வந்து கொண்டு வந்து வச்சுட்டாரு. இந்த செல்ஃப் தான் வந்துருச்சு. ரொம்ப நன்றி. அப்புறமா சரிக்கா வந்து ஒப்படைச்சிட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டு. அப்ப அடுத்த பிரச்சனை எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இந்த டேபிள் போடுறாங்களா, எக்ஸ்கான் கம்பெனியா, இது வந்து எக்ஸ்கான் கம்பெனி. இது வந்து என்ன கம்பெனி? இதுக்கு பேர் காய், அவங்க கம்பெனி பேரு. இவன் மறந்து இதை வச்சுட்டு போனானா யாரோ தூக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவர் வந்து ஒப்படைச்சிட்டாரு.
இவங்க வந்து என்ன செஞ்சுட்டா நம்ம சொன்ன அளவை விட கூட போட்டு போயிட்டாங்க. போன தடவை இதே மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்தோம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ அவன் வந்து என்ன செய்யணும், இதை கட் பண்ணி இந்த டேபிளினுடைய அளவை கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த ஷோகேஸை கொண்டு இந்த இடத்துல வைக்கணும். இதான் வேலை. ஒரு வேலை முடிஞ்சது, இன்னொரு வேலை இருக்குது. இப்படியே ஒவ்வொரு பிரச்சனையாக வரும். எல்லாமே இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பிஃபோராக வந்தோம்னா எவ்வளோ நேரத்தோட வர்றோமோ அவ்வளோ நேரத்தோட நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். இந்த ஜெம்ஃபேர் எக்ஸிபிஷன் நடக்கிற ஹாலுக்கு பேர் வந்து குயின் சிரிக்கிட் ஹாலுன்னு சொல்லுவாங்க. அந்த குயின் சிரிக்கிட் ஹாலுடைய பின்புறத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அங்கே தான் வந்து இந்த பொருட்களை வந்து லோடிங் பண்ணுறக்கூடிய இடம். அதை பாருங்கள் என்ன அழகாக அமைச்சு வச்சுக்கிருக்காங்க பாருங்கள். பார்க்கிங்லேருந்து வந்து பார்க்கிங்கு பல அடுக்குகள் இருக்குது. எல்லா சௌகரியங்களும் செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த பார்க்கிங்லேயே டாய்லெட் வசதியும் நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ஊரில் எங்கே போனாலும் இந்த டாய்லெட் வசதி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வேலை பார்க்குற பசங்க எல்லாம் டயர்டாகி உட்காந்துருக்குறாங்க. கார்பெட்டு பண்டல் பண்டலாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு வகையாக நம்ம அந்த கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துலேருந்து வந்துட்டாங்க. வந்து இந்த வேலைகளை அந்த நம்ம ஏற்கனவே இருந்ததை விட சரி செய்கிறாங்க, நம்ம கேட்டது மாதிரியே. பூத்தை வந்து எப்படி பெரிய சைஸு சின்ன சைஸு இவ்வளோதான் வேலை. எல்லாமே ரெடிமேடாக வச்சுருக்குறாங்க. இந்த கம்பிகளை வந்து சேர்க்குற முறை தான். பெரிய இதாக இருந்ததை அதை சிறுசாக்கிட்டா பாருங்க. எதுவும் வேஸ்ட்டாக போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செட்டப்புகளை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. 1000 கிலோ இருக்கும் இந்த சேஃபு. அழகாக ஈஸியாக கொண்டுட்டு போகிறாங்க. ஏணிப்படியை மூவ் பண்ணுற ஸ்டைலை பாருங்கள். இந்த ஊரில் எப்போவுமே ஏணிப்படிக்கு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருக்கணும். ஆனால் அந்த ஏணிப்படி அதுக்கு தகுந்த மாதிரியே வச்சுருக்குறாங்க. தன்னாலேயே ஒத்தாளாக நின்று வேலை பார்த்துட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் கார்பெட்டு ஒட்டிகிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கிளீனிங் வேலை நடந்துட்டு இருக்குது. சுத்தப்படுத்திக்கிட்டே வராங்க. நம்ம கேட்ட மாதிரியே கரெக்டாக அந்த இடத்த கட் பண்ணிட்டு இந்த செல்ஃபு பாருங்க, கண்ணாடி ஷோகேஸ் வந்து இப்போ உள்ள செட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே எப்படி இருந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் அழகா எல்லாமே ஜாயிண்ட் ஒட்டு தான் போடுறாங்க. அதனால ஈஸியாக இருக்குது. எலக்ட்ரீஷியனு ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கானோ எல்லாமே பக்காவாக கையில் வச்சுருக்குறாங்க. அதனால வேலையை வந்து தனியாகவே வேலையை முடிச்சுட்டு போயிடுறாங்க. கிளீனிங் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம். இங்கே வேலை பார்க்குற எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30-40 வயசு உட்பட்டவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. எலக்ட்ரீஷியன் ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு ஏணி கையில் கொண்டுட்டு போகிறாங்க. அதான் அவங்களுடைய முக்கியமான ஆயுதம். ஏன்னா வேலை முடிஞ்சுது, அவங்க பூத் செட் பண்ணி நல்லா பண்ணிட்டீங்களா? நல்லபடியாக முடிஞ்சுதா? சரி சரி. கேமரா வந்து பாதுகாப்பு கருதி பல ஆயிரக்கணக்கான கேமராக்களை செட் பண்ணுறாங்க. இந்த பூத்து வந்து அவ்வளோ விலை மதிப்பற்ற கற்கள் இருக்கிறதுனால பொருட்கள், அதனால் பாதுகாப்பை செக்யூரிட்டி பலப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு குரூப்பாக வேலையை முடிச்சுட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க. நாளை காலையில் ஷோ. ஆல்மோஸ்ட் இப்போ 85% வேலை முடிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பாருங்கள், உடம்புல சுமக்க மாட்டிருக்கிறாங்க. அப்படியே இந்த ரோதை தள்ளிட்டு போகிற மாதிரி ஈஸியாக தான் எல்லா வேலையுமே அவங்க செய்கிறாங்க. கார்பெட் வேலை மறுபக்கம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ராவு பகல் பாராமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நம்ம பூத்து ரெடி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் இந்த சீட்டு மட்டும் தான் போட வேண்டியிருக்கோம். இந்த சைஸை மாற்றிட்டு போனாங்களே அந்த சீட்டு மட்டும் தான். லைட்டை ரெடி பண்ணிட்டோம். எத்தனை நாள் பே தம்கான் கீவனா? தம்கான் கீவன் 2 வான் ஏங். நேரத்துலேருந்து வேலை பார்க்குறாங்க. இந்த ஷோ இந்த எக்ஸ்கானா மே காய் காய் டூ ஃபர்னிச்சர் சாமை நீ வந்துட்டாங்க. அன்றைக்கு கப்பால ஓகே கப்பமாங்க. பூத்து வேலை ரெடி பண்ணியாச்சு. இன்ஷால்லா நாளைக்கு காலையில் வந்து கட்டளை அடிக்கி ஷோ எக்ஸிபிஷன் அட்டன் பண்ண வேண்டியதுதான். கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். லைட் வேலை, ஃபர்னிச்சர் வேலை. நம்ம வரும்போது எப்படி இருந்துச்சு, நம்ம நினச்ச எப்படி ஆர்டர் கொடுத்துருந்தோமோ அது மாதிரி அவங்க செய்யலை. ஏன்னா தவறுகள் நடக்க தானே செய்யும். அந்த அடிப்படையில் இப்போ வந்து எல்லாமே வேலை பார்த்து வந்துட்டாங்க. வேலை நல்லபடியாக முடிஞ்சுது. இவங்க வந்து சீனர்கள் வந்து ரொம்ப திறமைசாலிங்க. அவங்களே சேவ் பண்ணிக்கிறாங்க, ஸ்க்ரீனை போட்டு மூடிக்கிறாங்க. இதுக்கு வந்து செக்யூரிட்டி தனியாக இருக்குது, தனியாக காசு கொடுக்கணும். ஆனால் இவங்களே தன்னாலேயே முடிக்கிறாங்க ஸ்க்ரீன் போட்டு.
இன்டர்நேஷனல் ஜெம் ஃபேர் வந்து அட்டன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த எக்ஸிபிஷன் ஹாலை வந்து எப்படி ரெடி பண்றாங்கிறத நம்ம பார்த்தோம். ஃபர்னிச்சர் ஐட்டங்கள், எலக்ட்ரீஷியனு அவங்க எப்படி செட் பண்றாங்க, கார்பெட் எப்படி போடுறாங்க, அதுக்கப்புறம் இதில் உள்ள குறைகள் நிறைகள் என்ன மிஸ்டேக் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எப்படி நிவர்த்தி செய்யறது எல்லாத்தையுமே பார்த்தோம். நம்ம இது வந்து இதே மாதிரி 2 ஹாலு, கீழே ஒரு பெரிய ஹாலு, அது போல் மேலே ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹால் நம்ம போகலை. நம்ம பூத்துக்கு பக்கத்தில் இருக்கிற என்னென்ன நடந்துச்சோ அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே காட்டியிருந்தோம். இதுதான் நடப்பு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஷோ நடக்கிறதுக்கு எப்படி ஆயத்த பணிகள் செய்கிறாங்கிறது தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பாருங்கள். நாளைக்கு எக்ஸிபிஷன் ஆரம்பிக்குது. அந்த பதிவையும் தொடர்ந்து போடுவோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழன். நன்றி.